தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம். நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ திருமாவளவன் அவர்கள் மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிற மாதிரி மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு மாநாடு அறிவிச்சிருக்காரு. இதுவுமே கூட நாடகம் தான் அப்படின்னு கூட அவங்க சொல்கிறாங்க. சரி, நாடகம்னு சொல்கிறவங்க நடத்தி காட்டுட்டுமே ஒரு மாநாடை ஏன் நடத்தாமல் இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க நீங்கள். அதுவும் அரசியல் தான். அவர் வலிமைக்கு அவர் ஒரு மாநாடை மகளிர் மாநாடுன்னு அறிவிச்சிருக்கிறாரு. அது மது ஒழிப்பு மாநாடு மட்டுமல்ல, மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு. இதில் என்ன இருக்குங்கிறேன். அவர் நடத்துகிறாரு. அவருக்கு தைரியம் இருக்குது, தெம்பு இருக்குது, திராணி இருக்குது. அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஓங்கி உயர்ந்த குரலை நாம் ஒழிக்க வேண்டும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இதில் என்ன குறை இருக்குது? சொல்லக்கூடியவர் நடத்தி பாருங்களேன், நடத்தி காட்டுங்க பார்ப்போம். சாராயத்திற்கு எதிராக நாங்கள் மாநாடு நடத்துக்கு எந்த கட்சியாவது முன் வருதா? ஏன் வர மாட்டேங்கிறீங்க? எல்லா கட்சியிலையும் சாராய அதிபர்கள் உங்களுக்கு கட்டிங் கொடுக்குறான். அதனால் நீங்கள் நடத்த முடியும். ஆனால் திருமாவளவனுக்கு கட்டிங் கொடுக்க வந்தவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஐயோ, இவன் கைவிட்டே வாங்க மாட்டேங்கிறான். ரொம்ப சிக்கலாக இருக்கே. இப்போ என்னென்னா, இந்த சீமான் போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, மலையை வெட்டுறவன்ட்ட போய் அவனை எதிர்த்து ஆர்ப்பாட்டம்னு சொல்லி அறிவிப்பார். ஒரே ஒரு 10 நாள் கழித்து பார்த்தா முடங்கிடும், டொஸ்க்குன்னு போயிடும். என்னடான்னா, அந்த மலையை உடைக்கிற அதிபர்கள் ரகசியமாக சந்திச்சுட்டு போயிருப்பாங்க. எத்தனையோ அந்த கட்சியிலேருந்து விலகியவர்கள் சொன்ன பேட்டி இதெல்லாம். ஆற்று மணலை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் 2 கொடியை ஊனிக்கிட்டு கத்துறது, தமிழர் வாழ்கன்னு. உடனே அவன் என்ன செய்வான்? அவங்க தலைவனை நான் பார்த்துக்கிறேன்டான்னு தலைவனை பார்த்துட்டு போன பிறகு தலைவன் பொசுக்குன்னு அமைக்கிறது, செத்தவான் பாடம் அப்படியே கிடந்துடுறது. அந்த மாதிரி அண்ணன் திருமாவளவன் இப்போ கிடக்கிற எத்தனையோ சாராய முதலாளிகள், ஏன் கூட்டணி கட்சிகளில் இருக்கிற சாராய முதலாளிகளாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகனும் டிஆர் பாலுவும் போய் சந்திக்க வேண்டியது தானே? ஏப்போ அந்த மாநாடுலாம் நடத்துகிறா, எங்களுக்கு பெரிய நட்டத்தை கொடுக்குறியா நீ அப்படின்னு சந்திக்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. அதை மீறி ஒரு மாநாடு நடக்கிறது என்றால் அப்போ அவர் தெளிவாக தானே நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதில் என்ன குறை கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள்? உங்களால் நடத்த முடியலன்னா அதுக்கு காரணம் நீங்கள் ஏற்கனவே சாராய முதலாளியிடம் கையூட்டு வாங்கி கொண்ட காரணத்தால் நீங்கள் நடத்த முடியல. இவர் தெளிவாக இருக்கிறார், நான் நேர்மையாக நின்று இதை அடிப்பேன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். இதில் என்ன குறை? இந்த மாநாடை குறை சொல்கிறவர்கள் கையூட்டு வாங்கியவர்கள் என்ற குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். முடிஞ்சவங்களால் நடத்தி பாருங்களேன். அதுவும் பாதிக்கப்பட்ட பகுதியான கள்ளக்குறிச்சியிலே நடத்துகிறது எவ்வளோ பெரிய சவால். திருநெல்வேலியிலேயே கன்னியாகுமரியிலேயே நடத்தலை, அந்த பகுதியிலே போய் நடத்துகிறாரு. அந்த மக்களை திரட்டுறாரு, அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாரு, அந்த மக்கள் கலந்துக்க போகிறாங்க. லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்ளப் போவதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. உளவுத்துறையே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு பெண்கள் கலந்து கொள்ள போகிறார்கள். ஆக சரியான திசையை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் தெளிவாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே வர்றாரு. இந்த மாநாடு என்பது தேர்தலுக்கான மாநாடு அல்ல, சாராயத்தை ஒழிக்க வேண்டிய மாநாடு அப்படின்னு தெளிவாக அடிச்சுக்கிட்டே வர்றாரு. அதில் கூட்டணி நம்மளுக்கு கூட அந்த கூட்டணியில் நெருடல் இருக்குது. வேங்கவையில் தீர்வு செய்யப்படாத திமுக, கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதியில் தீர்க்கப்படாத திமுக, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் மறைந்திருக்கிற உண்மைகளை வெளிக்கொண்டு வராத திமுக, இதுக்கு மட்டும் எப்படி உண்மையை கொண்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இதையெல்லாம் சரி செய்யாத திமுகவோடு கூட்டணியா அப்படிங்கிற கோபம் நமக்கு இருக்கிறது. நாங்குநேரி பிரச்சனை, பள்ளி மாணவர்களுடைய சாதிய வன்மம் தலை தோங்கி கிடப்பதை கண்டுகொள்ளாத திமுக. திமுக என்பது கடைக்கோடி கிளை செயலாளர்கிட்ட சாதிய வன்மம் இருக்குது. எப்போ நீங்கள் அதை மாற்ற போகிறீங்க? எடுத்துக்காட்டு என் ஊரில் இருக்குது. என் ஊரில் இருக்கிற திமுக கிளை செயலாளர் ஆதிக்கவாதி. அவன்கிட்ட போய் அந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் கையை கட்டிக்கிட்டு தான் இன்றைக்கி வர நிற்கிறான். கை கட்டாதரா, நான் பெரியார் இயக்கத்திலிருந்து வந்தவன், நான் அண்ணாவினுடைய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற கொள்கை தாரக மந்திரத்தை மனசிலே ஏற்றவன். ஆகையால் நீ என்கிட்ட கை கட்டக்கூடாது, நான் உன் சாதிக்காரன் தான். நீங்கள் எவனாவது திமுக கிளை செயலாளர் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். மானம் சூடு சொரணை வெக்கம் இருந்தால் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். சாதிய வன்மம் தலை தோங்கி கிடக்கிற இயக்கம் திமுக. சனாதன கோட்பாடுகளை தூக்கி நிலைநிறுத்தி பேசுகிற இயக்கம் திமுக. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்கள் சனாதனத்தை வேறு இருக்காமல் நீங்கள் சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கும் வேங்க வயலில் பி வேண்டவனை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறியே, கலந்தவனை பிடிக்காம. டிஎன்ஏ பரிசோதனை. சனாதனத்தை எதிர்த்துல மாநாடுலாம் நடத்துகிறாங்க. யார் நடத்துகிறாங்கல்ல? யார் நடத்தினா? திருமாவளவன் மாதிரி நடத்திட்டாங்களா? அவங்க திருமாவளவன் மாதிரி பேசிட்டாங்களா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். பேருக்கு சொல்லுவாங்க. அமைச்சர் ஏவாவேலு கையில் ஏன் அத்தனை கயிறு கட்டியிருக்கு? ஆர்எஸ் பாரதி நெத்தியில் ஏன் 90 ஊசியிருக்கிறாரு? சொல்லுங்கள், இதுக்கு பதில் என்ன? சேகர் பாபு
இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் தானே, ஏன் பட்டை அடிச்சுட்டு திரிகிறாரு? திமுகவினுடைய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கொள்கையை கடைபிடிக்கிறவங்களா அவங்கெல்லாம்? அவங்க பட்டெல்லாம் வைக்கக்கூடாதா, கயிறுலாம் கட்டக்கூடாதா? அப்போது ஏங்க அப்புறம் என்னங்க, அதாங்க சனாதனம். சனாதனம் என்பது சந்துரு வந்து ஒரு அறிக்கையை இப்போ கொடுத்துருக்கிறார்ல, நீதிபதி அரசுகிட்ட தானே கொடுத்துருக்கிறாரு. பள்ளிக்கூடங்கள் அது பள்ளிக்கூடங்களில் கயிறு கட்டுகிற முறையை ஒழிக்க வேணும். அப்போ அமைச்சர் கட்டலாமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அதுக்கு பேர் என்ன? தனி மனித சுதந்திரம், அவங்களோட விருப்பம் அந்த மாதிரி. அப்போ பள்ளியில் படிக்கிற மாணவனும் தனி மனித சுதந்திரம் அவன் கட்டிக்கிட்டு திரிவான், ஒத்துக்கிறீங்களா? அது என்ன கேள்வி அது? துர்கா அம்மையார் வந்து கோயிலாக போகிறாங்க, கேட்டால் அது அவர்கள் விருப்பம்ங்கிறாங்க. என்னுடைய விருப்பம் இல்லை, அது அவங்க விருப்பம். குடும்பத்துக்குள்ளேயே கொள்கை பேசாதவர்கள் எப்படி கொள்கைவாதியாக இருக்க முடியும்? சரி, முதலமைச்சருடைய துணையர் வந்து கோயில்களுக்கெல்லாம் போகிறாரு. இப்போ உதயநிதியும் சின்ன வயசுலேருந்து அந்த தாயாரால் தானே உருவாக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கும் உள்ள ஆன்மீக சிந்தனை இருக்குமா இருக்காதா? ஐயோ அம்மா கும்பிட்றாளே நாமளும் கும்பிடணும்னா இருக்குமா இருக்காதா? இல்லை, அதை தான் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட சொல்கிறாங்க. திமுகவினரே கூட இந்த இறை நம்பிக்கையெல்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஏன் தான் இப்படி ஒரு வேஷம் போடுறாங்கன்னு தெரியல, அதுக்கு வெளிப்படையாகவே இருந்துட்டு போயிடலாம், அவங்க வந்து எங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அந்த விஷயத்தில் அக்கா தமிழிசை சொல்வதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக அறிவிக்க போகிறாங்க, அவங்க முடிசூடுறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது, திமுகவினர் அதுக்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, நல்ல நாலு நட்சத்திரம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இருக்கலாம், மக்களாட்சி தத்துவத்தை மன்னராட்சிகள் ஆளுகிறது தமிழ்நாட்டை. நீங்கள் வந்து எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் ஐயா காலத்தில் அண்ணா, எங்கள் அப்பா காலத்தில் கலைஞர், சரிங்களா? எங்கள் அப்பா 3 இதை பார்த்துட்டார். அண்ணாவையும் பார்த்துட்டார் 1967, 1972 கலைஞர் கருணாநிதியும் பார்த்துட்டாரு. இப்போ தளபதி ஸ்டாலின் அவர்களையும் எங்கள் அப்பா பார்த்துட்டாரு. அடுத்து உதயநிதியை எங்கள் அப்பா பார்க்க போகிறாரு. அதுக்கு கீழே அவர் மயம் பேர் என்னமோ சொல்கிறாங்க, இன்பநிதியா துன்பநிதியா? இன்பநிதி தான். இன்பநிதி ஆள போனாலும் பார்ப்பார் எங்கள் அப்பா. அப்போ ஒரு என்னுடைய தகப்பன் 4 மன்னர்களை பார்க்கிறார்கள் என்றால் மக்களாட்சி தத்துவம் இங்கே மலர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் இதை எடுத்துக்கணும். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய ஆளுமை இல்லையா? ஆராசாவை காட்டிலும் ஒரு ஆளுமை தேவையா? அக்கா கனிமொழியை தவிர அக்கா கனிமொழியினுடைய அந்த ஆக்ரோஷ குரல் ஏன் அவங்க கண்ணுக்கு தெரியல? உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க தானே. இல்லை, இப்போ கனிமொழி வந்தாலும் குடும்ப அரசியல்னு சொல்லிடுவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், இருக்குல்ல, ஆளுமை வேணும்ல. ஆக இது வந்து அதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மன்னராட்சி முறை, அதான் திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்குகிற போது தனிநபர், அவருக்கான கட்சி அது. ஆனால் 60% பேர் செயற்குழு பொதுக்குழுவில் இடம்பெற வேண்டும் என்று அந்த சட்ட விதிகளை உருவாக்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எனக்கு பிறகு இவர்தான் வர வேண்டும் என்று எவரையும் கை நீட்டியவில்லை. ஜெயலலிதா வந்து தன்னியல்பாக வந்தார்கள். ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் முரண்பட்டவர்கள். அரசியலில் எந்த காரணத்தை கொண்டும் ஜெயலலிதாவை கொண்டு வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அவர்களும் இந்த தேசத்தை ஆண்டார்கள். ஆனால் இப்பொழுது என்ன, பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களெல்லாம் கடைக்கோடியிலிருந்து இந்த தேசத்தை ஆளுவதற்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ அங்கே ஒரு ஜனநாயகம் இருக்கிறது, இங்கே இருக்கிறதா? மாற்ற வேண்டும். இல்லை, கடந்த காலத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. என் குடும்பத்துலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கிற விஷயத்தையும் கூட சொல்லியிருந்தாருங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. சும்மா அதெல்லாம் பேசுகிற அந்த அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார்ல, அந்த கதை தான். ராமதாஸ் என்ன சொன்னார்? என் குடும்பத்திலேருந்து இனிமேல் எவரும் அரசியலுக்கு வர மாட்டாருன்னாரு. இப்போ பேத்தி வர வந்து நிற்கிறாரு. அப்படித்தான் முன்பொன்று பேசுவதும் பின்பொன்று மாறுவதும் தான் அரசியல் தன்மை. பார்க்கலாம், காலம்தான் தீர்மானிக்கும். திருப்பதி லட்டை தின்னவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், திங்கப்போவர்கள் எச்சரிக்கையாக சாப்பிட வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள்.
பார்ப்போம் சார். அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்த கடத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.